ஞான தண்டாயுதபாணி முருகனுக்கு அரோகரா முருகா. கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு சூரசம்ஹாரத்தன்னைக்கும் சரி, திருக்கல்யாணம் நடக்கிற அன்னைக்கும் சரி, நம்ம பிள்ளை மயூரார்பிஸ்க்கு வந்து ஷாப்ல நீங்க வேல்மாறல் புக்கும் வாங்கிட்டு போலாம். கூடவே திருக்கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு திருமாங்கலி சரடை வந்து கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க. நம்ம பிள்ளை மயூரார்பிஸ்க்கு நீங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணிட்டு நீங்க இந்த பூஜை பொருட்களை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. சரி வாங்க, கந்தசஷ்டி விரதம் வந்து இந்த கடைசி 2 நாள் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாங்க. ஒருவேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாங்க. தண்ட விரதம் நாளைக்கு ஈவினிங் முடிச்சுட்டு நாளை மறுநாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா படுப்பு போட்டு சாமி கும்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மெத்தட்லயும் நீங்க விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே போதுங்க. உங்களுக்கே தோணும், உங்களோட உடல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி விரதம் இருந்தா உங்களுக்கு திருப்தியா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உள் உணர்வு உங்களுக்கே தோணும். சரி வாங்க, நான் எப்படி விரதம் இருக்க போறேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு நாளை மறுநாள் தொடர்ந்து 2 நாள் விரதம் இருக்க போறேங்க. இந்த 2 நாளுமே வந்துட்டு பச்சை பட்னி விரதம். தண்ணி, இளநீர் இது 2 மட்டும் தான் குடிக்க போறேன். அது மட்டும் கிடையாதுங்க, மௌன விரதமும் சேர்த்து இருக்க போறேன். நாளைக்கு காலம்பரை ஆரம்பிச்சு நாளை மறுநாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட மௌன விரதமும் முடியும், என்னோட விரதமும் முடியுங்க. எல்லா படையிலும், அதாவது பழனி ஆண்டவருக்கு திட்டத்திட்ட 6 படை வீடுகள் இருக்கு இல்லைங்களா? 6 படை வீடுகளையும் ஒரு சிறப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம பழனி ஆண்டவருடைய பழனி மலையிலும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் எந்த அளவுக்கு மிக சிறப்போ அதே மாதிரி நம்ம பழனியிலும் மிகவும் சிறப்பா கிரி வீதியில சூரசம்ஹாரம் நடைபெறுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பழனி ஆண்டவருக்கு அடுத்த நாள், அதாவது சூரசம்ஹாரம் நாளைக்கு முடிந்ததுக்கு அப்புறமா நாளை மறுநாள் முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கும். 6 படை வீட்டிலும் ஒரே நாளுக்கு ஒரு வாட்டி திருக்கல்யாணம் நடக்கும் இல்லைங்களா? ஆனா பழனியோட சிறப்பு பாருங்க, காலம்பரை பழனிமலை கோயில்ல திருக்கல்யாணம் நடக்குங்க. அந்த அன்னைக்கு காலையிலே ஊர்கோயில் சொல்லக்கூடிய பெரியநாயகியம்மன் கோயில திருக்கல்யாணம் நடக்குங்க. ஒரே நாள்லயே பழனி ஆண்டவருக்கு காலையில மலை மேலையும், ஈவினிங் வந்துட்டு அவரோட அவரோட அம்மா பெரியநாயகி அம்மன் கோயிலையும் திருக்கல்யாணம் நடக்குங்க. 6 படை வீட்டிலையும் இப்படி ஒரு சிறப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம பழனியில இப்படி ஒரு சிறப்பு இருக்குன்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே அந்த சிறப்பை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் மேல மலை கோயில போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு கீழே சாயங்காலம் நடக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோயில நடக்கக்கூடிய திருக்கல்யாணமும் பார்த்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட விரதம் வந்து பூர்த்தி ஆகும். அப்பதான் நான் என்னோட விரதத்தை முடிக்க போகிறேன். அது வரைக்கும் மௌன விரதம் பிளஸ் பச்சை பட்னி விரதம் இருக்க போறேன். எனக்கு ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள், 2 கடையும் பார்க்கணும், பிளஸ் வந்து எல்லாமே பண்ணணும். பட் எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சிடுவேன், இந்த விரதத்தை கடைபிடிப்பேன் நல்லபடியா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாமலை என்னப்பன் பழனி ஆண்டவருடைய துணை உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். நம்பிக்கையோட விரதம் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தினம்தோறும் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க.